தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2019 புனரமைப்பு பணிகள் நடந்தன. கருவறை கதவுகள் மற்றும் துவாரக பாலர் சிலைகளில் பதிக்கப்பட்டிருந்த தங்க கவசங்கள் புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது தங்க கவசங்களிலிருந்து தங்கம் மாயமானது தெரியவந்தது. தேவசம் போர்டு புகார் அளித்தது. கேரளா ஹைகோர்ட் உத்தரவுப்படி SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது. இந்த வழக்கில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர், நிர்வாகி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணை அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளது. அதில் தங்கம் திருட்டில் திட்டமிடப்பட்ட சதி நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. தங்கம் முலாம் பூசும் பணி செய்த சென்னையைச் சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி பங்கஜ் பண்டாரி 409 கிராம் தங்கத்தை திருடி பெல்லாரியைச் சேர்ந்த தங்க வியாபாரி கோவர்தனுக்கு கொடுத்துள்ளார். புதுப்பிப்பு பணிக்கான செலவு ஏற்ற பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்திக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது. கருவறை மற்றும் 7 பகுதி கதவு சட்டகம், துவாரக பாலகர் சிலைகளின் கவசங்களிலிருந்து மேலும் தங்கத்தை திருட அவர்கள் சதி திட்டம் தீட்டியிருந்தனர். ஹைகோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இவர்கள் மூவரும் பெங்களூருவில் ரகசியமாக சந்தித்து பேசி இருக்கிறார்கள். செல்போன் டவர் தரவுகள் படி இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் தங்களுக்குள் இருக்கும் தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன செய்வது என்பது பற்றி விவாதித்துள்ளனர். ஆதாரங்களை அழிப்பது குறித்தும் பேசியுள்ளனர் என சிறப்பு புலனாய்வு குழு கூறியுள்ளது.